சிஎஸ்கே தோல்வி குறித்து தோனி ஓபன் டாக். இனி சிஎஸ்கே அணியை யாருமே காப்பாற்ற முடியாது. மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக முதலில் பேட்டிங் செய்த சிஎஸ்கே அணியை பந்துவீச்சில் கட்டுப்படுத்திய மும்பை அணி 176 ரன்களை மட்டும் பெறும்படி செய்தது. தொடர்ந்து சேசிங்கில் அதிரடி காட்டிய மும்பை அணி ஒரு விக்கெட்டை மட்டுமே இழந்து 177 ரன்களை 15.4வது ஓவரிலேயே குவித்து மேட்சை முடித்தது. மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக நடந்த போட்டியில் சிஎஸ்கே அணியின் மோசமான செயல்பாட்டுக்கு காரணம் அந்த அணியின் பேட்டிங் தான். இந்த ஆண்டு IPL தொடரில் இதுவரை சிஎஸ்கே அணியின் பேட்டிங் சரியில்லை என்பதால் அணியில் பேட்டிங் வரிசையில் தொடர்ந்து மாற்றங்கள் செய்யப்பட்டு வருகிறது. அப்படி இருந்தும் சிஎஸ்கே அணி இதுவரை ஒரு போட்டியில் கூட பேட்டிங்கில் சிறப்பாக செயல்படவில்லை. மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான இந்த போட்டியிலும் பவர் பிளேவில் சிஎஸ்கே அணி 48 ரன்களை மட்டுமே எடுத்திருந்தது. அடுத்து 7வது ஓவர் முதல் 14வது ஓவர் வரை டெஸ்ட் போட்டி போல பவுண்டரி அடிக்காமல் சிங்கிள் ரன்களாகவே எடுத்து 55 ரன்கள் மட்டுமே சேர்த்தது சிஎஸ்கே. அதன் பின்னர் கடைசி 6 ஓவர்களில் மட்டும் அதிரடி ஆட்டம் ஆடியது. அதனால் 20 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட் இழப்பிற்கு 176 ரன்கள் சேர்த்தது. சிஎஸ்கேவின் பேட்டிங் அதிருப்தி அளிப்பதாகவே இருந்தது. ஒவ்வொரு ஓவரிலும் 1 அல்லது 2 பவுண்டரி சிக்சர்களை அடிக்க வேண்டும் என்ற நோக்கம் சிஎஸ்கேவிடம் இல்லை. மற்ற அணிகள் எல்லாம் விக்கெட் போனாலும் சரி என அதிரடியாகவே ஆடுகிறார்கள். அதனால் 200 ரன்களை மற்ற அணிகள் பல போட்டிகளில் எட்டி வருகின்றன. பின்னர் மும்பை இந்தியன்ஸ் அணி 177 ரன்கள் இலக்கை 15.4 ஓவர்களிலேயே எளிதாக வெற்றியை பெற்றது. மும்பை இந்தியன்ஸுடனான தோல்விக்கு பிறகு சிஎஸ்கே கேப்டன் தோனி கூறுகையில், இத்தனை ஆண்டுகளாக நாங்கள் சக்சஸ் பெற்ற அணியாக இருக்க காரணம் சிறந்த கிரிக்கெட் விளையாடியதுதான். கடந்த 2020 சீசன் எங்களுக்கு சிறப்பாக அமையவில்லை. நாங்கள் சிறப்பான முறையில் கிரிக்கெட் ஆட வேண்டிய அவசியம் உள்ளது. எங்கள் அணியில் உள்ள ஓட்டைகளை அடைத்து எஞ்சியுள்ள அனைத்து ஆட்டங்களிலும் வெற்றி பெற வேண்டும் என தெரிவித்த தோனி, மேலும் இதில் ஆடும் 11இல் அதிக வீரர்களை மாற்ற முடியாது. அடுத்த சீசனுக்கு ஆடும் 11ஐ செக்யூர் செய்ய வேண்டும். அதன் மூலம் வலுவான கம்பேக் கொடுக்க முடியும் என பேசிய தோனி, மேலும் பேட்டிங்கில் நாங்கள் சராசரி ரன்னை விட குறைவாகவே சேர்த்திருந்தோம். டெத் பவுலரான பும்ரா உலகின் மிகச்சிறந்த பவுலரும் கூட. மும்பை சீக்கிரமாகவே டெத் ஓவரை தொடங்கிவிட்டார்கள். நாங்கள் மிடில் ஓவரில் அதிக ரன்களை சேர்த்திருக்க வேண்டும் என தெரிவித்த தோனி, மேலும் ஆயுஷ் மாத்ரே சிறப்பாக விளையாடினார். அவர் கொடுத்த தாக்கத்தை அடுத்தடுத்து வந்த பேட்ஸ்மேன்கள் தொடர்ந்திருக்க வேண்டும். ஸ்கோரே அடிக்காத போது சிக்சர்களையும் விட்டு கொடுத்தால் ஆட்டம் நம் கைகளில் இருக்காது. இத்தனை சீசன்களாக சிஎஸ்கே சிறப்பாக செயல்பட்டதற்கு அது நல்ல கிரிக்கெட்டை ஆடியதே காரணம் என தெரிவித்த தோனி, மேலும் அடுத்தடுத்த போட்டிகளில் நல்ல கிரிக்கெட்டை விளையாடுகிறோமா என்பதுதான் முக்கியம். அதன் அடுத்தடுத்த போட்டிகளிலும் அதை செய்ய முயற்சிப்போம். இந்த சீசன் சிஎஸ்கேவுக்கு இல்லாவிட்டாலும் எங்கள் பிளேயிங் 11ஐ வலுப்படுத்தவும் அடுத்த சீசனுக்கு இதை பயன்படுத்திக் கொள்வோம் என தோனி பேசியிருந்தார். இருந்தாலும் இனி சிஎஸ்கே அணியை தோனி இல்லை, ஆண்டவனே வந்தாலும் காப்பாற்ற முடியாது என ரசிகர்கள் கமெண்ட் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. உங்கள் தின சேவல்.